பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலோட கலர் வந்து பாருங்கள் சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, எல்லா செஞ்சுமே இறங்கிச்சு, நிறைய அடங்கிடுச்சு. இதை வந்து அப்படியே ஓவர் நைட்டுக்கு அந்த பேன்லேயே விட்டுருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நான் ஒரு சில்வர் பாத்திரத்தில் அந்த தம்படம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். ஆயில் வந்து பாருங்கள் நல்லா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. ஸோ நான் வந்து டெய்லி யூஸ்க்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ரோஸ் வாட்டர் பாட்டில் வந்து என்கிட்ட இருந்துச்சு, அது கொஞ்சம் திக்காகவே இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஃபுல் பாட்டில் ஊற்றி வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து ஃபியூ வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அப்போ வந்து வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நான் ஏன் இதை போடுறேன் அப்படின்னா, இது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய ஹேரோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 இயர்ஸ்க்கு அப்புறமா என்னோடய ஹேரோட லுக் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்ல திக்னஸ் ஆகிருக்கு, நல்ல டென்சிட்டியாக இருக்குது, நல்ல வந்து வேல்யூமாக இருக்குது. அண்ட் பிளாக் ஹேர் மாதிரியான ஒரு லுக்கும் இருக்குது. முடி வந்து ஒரு முடியும் பார்த்தீங்கன்னா மெலிசாக இல்லாமல் நல்லாவே திக்காக இருக்குது. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆயிலை நீங்கள் என்ன பார்க்கல, ட்ரை பண்ணல, முடியல அப்படின்னா இப்போ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 சேர்த்து நீங்கள் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கணும். இதுவே என்னோட 2 இயர்ஸ் ரிசல்ட்.